to Tamil Gospel Tabernacle channel. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் Book of Jeremiah, 52ஆம் அதிகாரம் chapter 52, 31, 32, 33 வசனங்கள் வாசிப்போம். verses 31, 32 and 33. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 25ஆம் தேதியிலே ஏவில் மெரோதாக் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து வெளிப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனோட அன்பாய் பேசி அவனுடைய ஆசனத்தை தன்னோட பாபிலோனில் இருந்த ராஜாக்களுடைய ஆசனங்களுக்கு மேலாக வைத்து அவனுடைய சிறையிருப்பு வஸ்திரங்களை மாற்றினான். அவன் உயிரோடு இருந்த சகல நாளும் தன் சமூகத்தில் நித்தம் போஜனம் பண்ணும்படி செய்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே ஒரு ராஜா தன்னுடைய அரசாட்சியின் துவக்கத்திலே ஒரு செயலை நடப்பிக்கிறான். Here a king was doing in the dominion of his very first year an action. ஒரு ராஜா அதற்கு முன்பாகவே வருட கணக்காக சிறைச்சாலையில் கிடந்தான். Before that a king was for many long years he was imprisoned. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் சிறையிருப்பிலே 37 வருடங்கள் இல்லாவிட்டால் 38 வருடங்கள் கிடந்தான். Almost 38 long year the king of Judah Jehoiakim he was in the prison. அவன் ஒரு ராஜா. He was a king. அவன் யூத குலத்தினுடைய ராஜா. He was a king of Judah the tribe. தேவன் அவனை ராஜாவாக மாற்றினார். The Lord God made him as a king. ஆனால் அவன் இப்பொழுது சிறைச்சாலையிலே சிக்கிவிட்டான். Now he was ensnared in the prison. எவ்வளவு நிர்பந்தமான நிலவரம் என்பதை யோசித்து பாருங்க. Just you think it over, what a pathetic situation was that. ஒரு குற்றவாளி சிறையிருப்பிலே இருப்பது நியாயம். It is also the righteous one if the criminal is under the prison. ஆனால் ஒரு ராஜா இப்பொழுது சிறைச்சாலையிலே கிடந்தான். Now a king was in the prison. ஒரு நாள் அல்ல, not only one day, 2 நாள் அல்ல, not 2 days, இல்லாவிட்டால் சில வருடங்கள் அல்ல, not some years. அவனுடைய நீங்கள் அதை படித்து பார்த்தால் 37 வருடம் இல்லாவிட்டால் 38 வருடத்துக்கு 5 நாள் கம்மி. So if you read about that 37 or 38 years there will less only 5 days or less for that. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 37 வருடம். If you read about mean 37 years. 12ஆம் மாதத்திலே 25ஆம் தேதியிலே அவனுக்கு விடுதலை கிடைத்தது. In the month of 12th month 25th day he was set free. அப்பனா 5 நாள் தான் கம்மி, 38 வருடம் அவன் சிறைச்சாலையில கடந்த ஒரு ஆள். Almost he was in the prison for 38 years, only very 5 days were less for that. இவன் 18 வயதில இவன் சிறைச்சாலைக்கு போன ஒரு ஆள். At the age of 18 he was gone to the prison. யோசிச்சு பாருங்க. Just you think it over. வாழ்க்கையில அவனுடைய வாழ்க்கை எப்படி அமைஞ்சிருச்சுன்னு பாருங்க. See in his life how was his life set over. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையோடு இவனுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையை விட அவன் மிகவும் தாழ்ந்த நிலவரத்தில் இருந்திருக்கிறான். Beloved, if you also compare his life with your life, his life was so superior, inferior to us. அவன் மிகவும் தாழ்ந்து போன ஒரு நிலவரத்தில் இருந்தான். He was in the degraded life of him. அவனுடைய வாழ்நாள் எப்படி அமைந்தது? How was his life was set for him? பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் இந்த வசனத்தை கேட்கும் பொழுது உங்களை தேவன் எவ்வளவு மேன்மையாய் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்க. Beloved, when you hear this message, the Lord, you got to just think it over, how the Lord has set you great. வேதம் சொல்லுகிறது 18 வயதிலே அவன் ராஜாவானான். The scripture mentioned at the age of 18 he became a king. அவன் ஆளுகை செஞ்சது 100 நாள். Only for 100 days he was just he was ruling that. யோசிச்சு பாருங்க. Just think it over. 18 வயசுல ராஜாவாகிறான், 100 நாள் ஆட்சி செய்றான், 100வது நாள் பிடிபட்டு ஜெயிலுக்கு போறான், 56வது வயதுல அவனுக்கு விடுதலை கிடைக்கிறது. He was just he became a king at the age of 18. He was just ruling for 100 days. On the day of 100 he was captured. He went into the prison and he was till the age of 56 he was in the prison. மனைவி, பிள்ளைகள், குடும்பம், கோத்திரம் ஒண்ணுமே கிடையாது. 38 வருடம் அவன் சிறைச்சாலையிலேயே ஒரு அனாதை போல கிடந்தான். He did not have any wife or children or any tribe or any generation for 38 long years. He was imprisoned. இரண்டாம் ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவன் 18 வயதில் ராஜாவானான் என்று சொல்லியிருக்கிறார். It has been said about second King chapter 24 verse 8, he became king at the age of 18. யோயாக்கீன் ராஜாவாகிற போது 18 வயதாயிருந்து 18 வயதிலே அவன் ராஜாவாக மாறினான். At the age of 18 he became a king. இரண்டாம் நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அவன் 3 மாதமும் 10 நாளும் ஆளுகை செய்தான் என்று சொல்லியிருக்கிறார். Second Chronicle chapter 36 verse 9, it has been said about he was ruling for only 100 days, 3 months and 10 days. மொத்தமே இவன் 18 வயசுல ராஜாவாகி 100 நாள் ஆளுகை செய்து 38 வருஷம் சிறைச்சாலையில கிடந்து வாழ்க்கையை இழந்து போன ஒரு மனிதன். He was a man at the age of 18 he was appointed as a king.
he was ruling for 100 days. At the 100th day, he was captured and he was living for 38 years in the prison. இப்படி யாராவது உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கீங்களா? Have you ever in your life likewise? அப்படி யாராவது இருந்திருக்கீங்களா? Have you ever been likewise? 18 வயசுல ஒருத்தன் சிறைச்சாலைக்கு போயிட்டான்னு வெச்சுக்கோங்களேன். If you suppose a man go into the prison at the age of 18. இப்பொழுது நம்முடைய நாட்டுல ஒருத்தனுக்கு ஆயுள் தண்டனைன்னா 14 வருஷம் தான் போடுறாங்க. In our country, if a man is given a life sentence, means only 14 years will be given to him. அதுலயும் நன்னடத்தைன்னு சொன்னா சீக்கிரம் வெளியே வந்துடுறான். If he is having the good conduct, mean he will be coming out soon out. இரட்டை ஆயுள் இல்லாவிட்டால் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் தான் ஆயுள் நாள்ல அதிகமாய் அங்கே கிடக்கிறார். The double life sentence person will be till their lifetime they will be in the prison. ஆனால் இங்கே இந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? But see here the life of a man. 18 வருஷத்து வயதுல அவன் ராஜாவாய் கொஞ்ச நாள் அறியாமை உள்ள ஒரு காலம் என்று சொல்லலாம். So it was, we can say it was the period of innocency. At the age of 18 he became a king. Only very little days, 100 days he ruled. அவனுக்கு நல்லது கெட்டது என்னன்னே ஒண்ணுமே புரியாது. He did not even understand what was good and evil. அந்த 18 வயதுல அவனை ராஜாவாக்குனா அந்த 100 நாளுக்குள்ள அவன் ரெண்டு காரியங்கள் தவறு செய்தான். When he became a king, within that 100 days he did only 2 mistakes. ரெண்டு காரியங்கள் தவறு செய்தான். He did a mistake in 2 things. அது அவனுடைய வாழ்வையே நாசப்படுத்தி விட்டார். Totally this destroyed the whole life of him. அருமையானவர்களே, வாலிப வயதிலே செய்த தவறுகள் தான் ஒரு மனிதனுடைய வருங்காலத்தையே நாசமாக்கி விடுகிறது. Beloved, whatever you do in the mistake during the period of a year, it also just go totally destroy your whole lifetime. அவனுடைய 56 வயது வரை அவன் அடிமையாக ஒரு சிறைச்சாலையிலே ஒரு அனாதை போல கைவிடப்பட்டவனாய் கிடந்ததுக்கு காரணம் ரெண்டு. Only there are 2 reasons. He became the slave or he was a prisoner in the prison for 56 till his 56 age. இரண்டாம் ராஜாக்கள்ல நான் பார்க்கும் பொழுது When we read in 2nd King 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே chapter 24 verse 9. அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். He did evil in the sight of God. அது அவனுடைய பாரம்பரிய தொழில். It was also it was an occupation of his heredity. அவனுடைய முன்னோர்கள் அப்படித்தான் செய்து வந்தார்கள். Only his ancestors were doing likewise. இவனும் கூட அதையே செய்ய He ஆரம்பித்தான். was also started doing the same thing. இது முதலாவது அவனுக்கு வந்த தோல்வி. This was the first defeat he got him. இரண்டாம் ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது When we read 2nd King chapter 24 verse 12. பாபிலோன் ராஜா வந்த பொழுது இவனாக புறப்பட்டு போய் அவனிடத்துல போய் விழுந்தான். When Babylon the king came, he himself departed and went and fall in him. அவன் கூப்பிடல, இவனே புறப்பட்டு தன்னுடைய பிரபுக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம போய் அவனை பார்த்துட்டு வருவோன்னு போனாங்க. அவனை பிடித்து கொண்டான். He did not invite him. When he came, he himself went with all the princes of him. When he captured him. எவ்வளவு நிர்பந்தமான நிலவரம் யோசிச்சு பாருங்க. See what a pathetic situation was that. ஒன்று, கர்த்தருடைய பார்வைக்கு நீ பொல்லாப்பானதை செய்தால் உன்னுடைய வருங்காலம் அழிவை நோக்கி போகிறது. One thing, if you also do evil in the sight of the law, your future will be going into destruction. இரண்டாவது, அவன் பாபிலோன் ராஜாவை அவனே தேடி போய் அவனிடத்தில் மாட்டிக்கொண்டான். Secondly, he himself went sought about the king of Babylon and he ensnared with him. பாபிலோன் உலகத்தின் அதிபதியை காண்பிக்கிறது. Babylon shows the prince of this world. இல்லாவிட்டால் பாவத்தின் உச்சகட்டத்தை Or காண்பிக்கிறது. he shows about the peak of the sin. இல்லாவிட்டால் உலக இச்சையை Or காண்பிக்கிறது. he shows about the lust of the world. இல்லாவிட்டால் குழப்பத்தை காண்பிக்கிறார். Or it shows about the confusion. பாபிலோன் என்று அழைக்கப்படுகிறது. Babel is called as Babylon. பாபேல் என்று சொன்னால் குழப்பம் என்று அர்த்தம். Babel means it is confusion. இந்த குழப்பத்தை அவனே தேடி அதுல போய் விழுந்து விட்டான். He himself sought this confusion and fell in that. ஒன்று, அவன் அதை எதிர்த்து நின்றிருக்க வேண்டும். One thing, he should have resisted that. இல்லாவிட்டால் எப்படியாவது அதிலிருந்து அவன் தப்பி இருக்க வேண்டும். Secondly, he could have escaped from that in any way. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? But what does the scripture say? அவனும் அவனுடைய பிரபுக்களும் அவனுக்கு பாபிலோன் ராஜாவினிடத்தில் புறப்பட்டு போனார்கள். அவனை பிடித்துக் கொண்டான். Here in the scripture says he himself and his all the rulers and the princes they deported and went into the king of Babylon, they captured them. உலகத்தை நோக்கி நீ போனால் அது உன்னை பிடித்துக் கொள்ளும். If you go travel towards the world, it will catch you. உலக இச்சைகளை நீ தேடி போனால் அது உன்னை பிடித்துக் கொள்ளும். If you seek the lust of the world, it will catch you. நாகரீகமான உலகை தேடி போனால் அது உன்னை பிடித்துக் கொள்ளும். If you go seeking the civilized world, it will catch you. ஒன்ஸ் நீ நெட்டுக்குள்ள போய் பாரு, அது பிறகு நீ சாகுற வரைக்கும் நெட்டு
நெட்டை விட்டு வெளியே வர மாட்டேன். Once if you go enter into the net till throughout your lifetime you will not come out. அது உன்னை பிடிச்சிரும். It will catch you. பாவத்தை நீ பிடிக்க போனீனா அது உன்னை பிடிச்சிரும் இருக்கு. If you want to catch hold the sin, it will catch you. அது பிறகு உன்னை விடாது. After that it will not leave you at all. உன் வாழ்க்கையை சீரழிச்சிட்டு தான் அது உன்னை விட்டு போகும். Only it will destroy your life, then only it will go. இவன் தான் அத போய் அவங்கள தேடி போனான். Only he himself went and saw those people. அந்த பாபிலோன் ராஜா இவனை பிடித்து விட்டான். That king of Babylon caught him. அவன் இவனை மன்னிக்க கூட இல்ல. He did not even forgive him. அவனை விடுதலைக்கு வாய்ப்பு கூட He கொடுக்கல. did not give any chance to deliver him. இவனை அங்க கொண்டு போய் போட்டுட்டான். He was placed in the prison. ஆனால் இவன் சாதாரண ஆள் கிடையாது. But he was not an ordinary man. வாக்குத்தத்தம் பெற்ற ஒரு மனுஷன். He was a man, he received the promises. இவனை நாம் வேதத்திலே மற்றொரு இடத்திலே பார்க்கும் பொழுது When we read about him in another place in the scripture, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலேயே even in the book of Jeremiah, இவனுடைய இன்னொரு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. the name of another name of him is being said. இவனுடைய பெயர் கோனியா என்று இன்னொரு இடத்துல He அழைக்கப்படுகிறார். has been called as another with another name Coniah. இவனுடைய வாழ்வு இவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? What was the promise given unto him in his lifetime? அருமையானவர்களே, நீங்களும் நானும் ரட்சிக்கப்படும் பொழுது, அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது, இந்த மேன்மையான அனுபவங்களுக்கு வரும் பொழுது கர்த்தர் பலவிதமான வாக்குத்தத்தங்களை நமக்கு தருகிறார். Beloved, when you and I have been saved, when we were receiving the Holy Spirit, when we come into that great excellent experience, the Lord is giving promises to us. எரேமியா 22ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, When we look into Jeremiah chapter 22, 24ஆம் வசனத்திலே verse 24. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமின் குமாரன் கோனியா என் வலதுகையின் முத்திரை மோதிரம் என்று அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். The Lord has granted unto him the promise, he is a signet of over my right hand. அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை பாருங்களேன். See the promise given unto him. என்னுடைய வலதுகையில் உள்ள ஒரு முத்திரை மோதிரம். He is a signet upon my right hand. அவனை ரட்சிக்கும் பொழுது, அபிஷேகம் பண்ணும் பொழுது, அவன் தேவனை நோக்கி அழும் பொழுது, அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியம் நன்றாக இருக்கும் பொழுது, அபிஷேக ராஜாவாக மாற்றப்பட்ட பொழுது, இது என்னுடைய ஜனத்தினுடைய ராஜாவாக நான் இவனை மாற்றினேன், இவன் என் கையில் உள்ள முத்திரை மோதிரம் என்று, வலதுகையின் முத்திரை மோதிரம் என்று தேவன் சொன்னார். When he was also saved, when he got the Holy Spirit, when he was anointed as a king, when the Lord God called him, he is the signet in my right hand. ஆனால் இப்பொழுது என்ன நடந்தது? But now what happened? பிரியமானவர்களே, உங்களுக்கும் கூட சில வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருப்பார். Beloved, too unto you also the Lord might have granted some promises. வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற தேவன் உண்மையுள்ளவர். The Lord God is faithful to carry out the promises. இன்றைக்கு உங்களிலே அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி இருக்கிறதா? Today have the promises have been carried out in your life. இன்றைக்கு अनेகருடைய ஜீவியத்திலே இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை. In many people's life these promises have not been carried out. அதற்கு பதிலாக ஜட்ஜ்மென்ட் வந்து கொண்டே இருக்கிறது. Instead of that they are going on receiving the judgment. அடி மேல அடி விழுந்து கொண்டே இருக்கிறது. They are getting the blows upon blows. எழும்ப முயற்சித்தும் திரும்பவும் எழும்ப முடியவில்லை. They wanted to get up even though they cannot even get up again. விடுதலையை வாஞ்சித்தும் விடுதலை கிடைக்கவில்லை. They are desiring the deliverance, they are not even getting the deliverance at all. முன்னேற்றத்தையும் செழிப்பையும் தேடி முன்னேற்றமும் செழிப்பும் எட்டாக்கனியாக போய்விட்டது. Even they are wanting the development as well as the progress, it is like the fruit which cannot they reach. அருமையானவர்களே, உங்களுக்கு எந்த விதமான தெய்வீகமான ஆசீர்வாதமான நிறைவான வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு கிடைத்திருந்தாலும், உங்களுடைய வாழ்வை நீங்கள் சீரழித்தால், கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பானதை செய்து உலகத்தின் வல்லமையிலே நீங்கள் பிடிபட்டால், அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறாமல் தேவனுடைய நியாய தீர்ப்பு உங்களுக்கு நிறைவேறுகிறதா இருக்கிறது. Beloved child of God, if we also go into the divine nature as well as if you receive all the promises of God, if you do evil in the sight of the Lord, mean these promises will not be carried out, but the judgment will be given to you. நீங்க யோசிச்சு பாருங்க. Just you think it over. வாக்குத்தத்தம் பெற்ற அநேகர் இன்றைக்கு நியாய தீர்ப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். The people those who received the promises, today they are receiving the judgment. எரேமியா 22:24 நாம் முழுவதுமாக வாசிப்போம். Let us read Jeremiah 22:24. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமின் குமாரன் கோனியா என் வலதுகையின் முத்திரை மோதிரமாய் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை கழற்றி எறிந்து போடுவேன் என்று என் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் கையிலே வலதுகையிலே முத்திரை மோதிரமாய் வைத்திருந்த நான் உன்னை என்னுடைய கையிலிருந்து கலற்றி எறிந்து விடுவேன்னு கர்த்தர் சொல்றார். The Lord says, I have kept you as a signet upon my right hand, I will pluck it and throw you. தேவனுக்கு ரெண்டு பகுதி இருக்கிறாரு. There are two portions for God. ஒரு பகுதியிலே தேவன் அன்புள்ளவர், மற்றொரு பகுதியை திருப்பி பார்த்தால் தேவன் பட்சிக்கிற அக்கினி. In one angle God is very loving, in another angle he is a consuming fire. இந்த ரெண்டு விதத்துல நீங்கள் எந்த விதத்துல தேவனை நீங்கள் அனுபவித்து வருகிறீர்கள்? In which way are you enjoying with God? 18 வயதில At the age of 18, அறியாமையுள்ள காலங்களில் in the age of his innocence, தன்னுடைய புத்தியினத்தினால் கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பானதை செய்தான். because of his foolish
foolishness, he did evil in the sight of God. அவனுக்கு நியாய தீர்ப்பு அருளப்பட்டு விட்டது. He has been given the judgment. நீங்க நினைக்கலாம் எவ்வளவோ தவறு செஞ்சுட்டு எத்தனை பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறான். You may be thinking after doing lot of mistake, how many people are seated here? நம் கண் முன்னாலே பலரும் பல விதங்களிலே தவறு செய்கிறார்களே. In our sight, there were many people are doing various mistakes. அவர்களுக்கெல்லாம் தண்டனை இல்லையே. They don't get any punishment or any judgment. நான் இன்றுதான் இப்பொழுதுதான் சின்ன காரியங்கள் செய்தேன், உடனே என்னை தேவன் இப்படி பண்ணிவிட்டார் என்று Even சொல்லுவார். today I have done a very small mistake, the Lord has done likewise. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். One thing you should understand. தவறு செய்து ஒரு மனிதன் தண்டனை அனுபவியாமல் போனானால் அவன் வேசியின் பிள்ளை. If a man after doing the mistake, he does not go get the judgment, he is a son of the harlot. ஒருவன் தவறு செய்த உடனே தண்டனை கிடைக்குமானால் அவன் தேவனுடைய பிள்ளை. If a man after doing the mistake, he receive the punishment, he is a child of God. தகப்பன் எவனை நேசிக்கிறாரோ அவனை அவர் சிட்சிக்கிறார். Whomever the father loves, he chastens. அவன் சிட்சியாதிருந்தால் அவன் வேசியின் பிள்ளை என்று சொல்லி இருக்கிறார். If he does not chasten him, he is a firstborn. ஒருவேளை தேவனுடைய தண்டனையிலிருந்து நீ தப்பி போகிறதினால் ஞானி என்று எண்ணிவிடக் கூடாது. Because you should not consider yourself as a wise man, you are escaping from the judgment. இங்கே பாருங்கள், 18 வயதில போய் சிக்கின மனிதன் இப்பொழுது 56 வயது, இப்பொழுது வரைக்கும் அவன் அனாதை போல கிடந்தான். Here you see, at the age of 18 he was also called, till the age of 56 as an orphan he was in the prison. அதே எரேமியா 22 அதிகாரத்திலே அவன் ஒரு அவமதிக்கப்பட்ட சிலை என்று சொல்லி இருக்கிறார். Even in the same Jeremiah chapter 22, he was also a ashamed idol. அவனை நான் புத்திர சந்தானம் இல்லாமல் ஆக்குவேன். I will make him no generation for him. அவனை ஒரு அனாதை போல மாற்றுவேன். I will change him as an orphan. பாருங்க, தேவனுடைய ஜட்ஜ்மென்ட் ஒருத்தனுமே தாங்க முடியாது. See here, nobody can bear the judgment of God. அதனால ஜட்ஜ்மென்ட்க்கு நேரா தயவு செய்து யாரும் போய் விடாதீங்க. Please don't go anybody near the judgment. வாலிப வயதில் ஜட்ஜ்மென்ட்டை நோக்கி நீங்கள் போனீரானால் உங்களுடைய வருங்காலம் முழுவதும் அழிந்து போய்விடும். At the age of the youth time, we also go towards the judgment, your future whole time will be destroyed. 38 வருடமாக அந்த மண்டபத்திலேயே, அந்த பெதஸ்தா மண்டபத்திலேயே ஒருவன் கிடந்தான். A man was also near the porch of the Bethesda for 38 long years. 40 வருடமாக அந்த தேவாலயத்தின் வாசல்ல ஒருவன் சப்பானியாய் கிடந்தான். A man was being lame for 40 long years near the door of the temple of God. 18 வருஷமாக பலவீனப்படுத்துகிற ஆவியினால் ஜெபாலயத்திலே ஒரு பெண் கிடந்தாள். A woman was also in the synagogue for 18 long years, she was caught by the 12 வருடமாக பெரும்பாடினால் வீட்டிலே ஒரு பெண் கிடந்தாள். There was also a woman with a hemorrhage for 12 long years at home. யோசிச்சு பாருங்கள். Just you think it over. 8 வருடமாக அந்த பரிசுத்தவான்கள் மத்தியிலே திமிர்வாதக்காரனாய் ஒருவன் கிடந்தான். There was also a man like a Pharisee man in the for 8 long years in the midst of the saints. வருடங்கள் போனது, விடுதலை இல்லை. Even the years were passed on, they did not get any deliverance. ஆனால் குறிக்கப்பட்ட காலம் வந்த பொழுதோ தேவன் இறங்கி வந்தார். But when the appointed time came, the Lord God came down. நான் படிச்சு பார்த்தபோது When I read that, 37 வருடம் was 37 years, 11ஆம் மாதம் 25ஆம் தேதி அந்த டைம்ல கரெக்டான நேரத்துல கர்த்தர் அந்த இடத்துல அவனுக்கு விடுதலையை the வாசித்தார். 12th month and the 25th day, the Lord God set him free. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை பேர் சிறையிருப்பில் இருக்கிறீர்கள்? Beloved, how many of you are in your life under the prison? தூங்காதீங்க. Please don't sleep. என் பிரசங்கம் தூங்குற மாதிரி இருக்கு, எனக்கு டவுட் ஆயிடுச்சு இப்போ. Yes, I feel doubt. நீங்க இப்போ தூங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்றேன், சும்மா தப்பா சொல்லல. இப்போ தூங்கிட்டீங்கன்னா இந்த மெசேஜுக்கு ஏத்த போராட்டம் வரும்போது நீங்க தூங்கிடுவீங்க, தோத்துருவீங்க. Suppose if you sleep now, when you get the conflict according to this message what you hear, you can't escape. ஆராதனையில் தூங்கினவன் ஆவி இழந்தான், ஆத்மாவே இழந்துருவான். One who slept in the worship, he will lose his spirit even. அதுக்கு தான் நீங்க என்ன நைட் ஃபுல்லா ஜெபிச்சிக்கலாங்க நீங்க. So then have you all prayed for yesterday night? சொல்லுங்க, நான் நைட்டில் 10 மணியிலிருந்து காலை 7 மணி வரை ஜெபித்து விட்டு வந்தேன்னு ஒரு ஆள் கையை வைத்திட்டு பார்க்கலாம் என் சிவகாசியில. Then at least one person raised your hand from 12 o'clock to 7 o'clock, I prayed yesterday night and came here. அப்ப நைட் தூங்கி தானே செஞ்சிருக்கீங்க. So you have slept, no? நீங்க அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கணும். You have to go on observing this. தேவனுடைய வார்த்தை வேணும்னா அதை நீ கேட்டுக்கொண்டே இரு. If you want to hear if you want the word of God, you have to go on. சிறையிருப்பு என்பது எழுத்தின் பிரகாரமான சிறைச்சாலை மாத்திரம் அல்ல. The captivity is not only under literal. வியாதி கூட ஒரு சிறையிருப்பு தான். Even the sickness is also the captivity. பிசாசின் போராட்டங்கள் கூட ஒரு சிறையிருப்பு தான். Even the conflict of the devil also is a captivity. பாவ பழக்க வழக்கங்கள் கூட ஒரு சிறையிருப்பு தான். Even the habit of all the sinful habits
habits are also the captivity. சில சூழ்நிலைகளிலே சிக்கிக் கொள்ளுகிறது கூட ஒரு சிறையிருப்பு தான். Ensnaring in some occasion is also a captivity. சில இடங்களிலே நம்முடைய ஜனங்கள் போய் சிக்கிக் கொள்கிறார்கள், வெளியே வர அவர்களுக்கு முடியவில்லை. In some places our people are going and ensnaring and they cannot even come out. சில வியாதிகள் சில நல்ல விசுவாசிகளை கூட சிறையாக்கி கொள்ளுகிறது. Even some diseases are making us a slave, some good believers. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. Now it would be just think it over. நீங்கள் ஏதாவது சிறையிருப்பிலே சிக்கி இருக்கிறீர்களா? Have you ever caught into any captivity? வியாதி, பாவம், பிசாசு, சூழ்நிலை, கெட்ட பழக்க வழக்கங்கள், இப்படிப்பட்ட சிறையிருப்பில யாராவது சிக்கி இருக்கிறீர்களா? Have you ever ensnared in the captivity like the sin or the devil or any evil conduct of you, characters of you? 18 வருடமா அந்த பெண்ணை அந்த ஆவி பலவீனப்படுத்துற ஆவி அப்படியே கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. For 18 long years the spirit of infirmity was controlling that woman. அவ டெய்லி கோயிலுக்கு தான் வந்திருந்தா. Every day she attended the church. கூன் தான். And she was a bent woman. கூனி கோயிலுக்கு வந்து உட்கார்ந்துருவா. Even with a bent back she used to come to the church of God. ஆனாலும் அந்த சிறையிருப்பில இருந்து அவளுக்கு விடுதலை கிடைக்கல. Even though she did not get any deliverance from the captivity of God. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த யோயாக்கீன் 38 வருடம் அப்படியே ஒரு அனாதை போல அவனை யாருமே வெளியே எடுக்கல, யாரும் அவனை வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சியும் எடுக்கல. Like an orphan, Jehoiakim he was also for 36 years he was under the captivity. 38 years he was under the captivity. அவனை வந்து யாருமே வெளியே கொண்டு வரல. None of them brought him out. அவனை பிடிச்சிட்டு வந்த ராஜா வெளியே கொண்டு வரல. The king one who caught him he did not bring him out. அடுத்த செகண்ட் நேபுகாத்நேச்சார்னு ஒருத்தர் வந்தான், அவனும் கூட இவனை வெளியே கொண்டு வரல. There was another king, the second Nebuchadnezzar, he did not bring him out. இவன் சிறைச்சாலையிலேயே கிடக்குறான். He was only in the prison. அவனுக்கு வெளியே கொண்டு வர்றதுக்கு அவங்க தாய் தகப்பன் யாருமே கிடையாது, எல்லாமே செத்து போயிட்டாங்க. அவங்க எல்லாம் எங்கேயோ இருக்காங்க, அழிஞ்சு போயிட்டாங்க. அவனை வெளியே எடுக்கிறதுக்கு யாருமே உதவி செய்யவில்லை. Nobody was helping to brought him out. The parents of him they have died away, they were somewhere. அவனுக்கு நண்பர்கள் அவனை வெளியே எடுக்க முடியல. His friends were not able to brought him out. எத்தனையோ கைதிகள் வருவார்கள். So many prisoners used to come. இவனோடு கூட இருப்பார்கள். They will be waiting with him. அவனை மற்றவர்கள் வந்து விசாரிப்பார்கள். And other prisoners they will be inquiring about him. அதர் prisoners இல்ல, அவனை மற்றவர்கள் வந்து வெளியே இருந்து வந்து விசாரிப்பாங்க. Other people from outside they will be coming and inquiring him. அவனை ஜாமீன் எடுத்துட்டு போயிடுவாங்க. They will be taking them in bail and go. இல்ல அந்த ஜட்ஜ்மென்ட் டைம் முடிஞ்ச உடனே, அந்த தீர்ப்பு அந்த குற்ற நாட்கள் முடிஞ்ச உடனே, சிறை நாட்கள் முடிஞ்ச உடனே வெளியே போயிடுவான். After the days of the prison they will be going out. ஆனா இவனுக்கு வெளியே போற அந்த சிந்தையும் இல்ல, வெளியே போக வாய்ப்பும் இல்ல. He did not get the thought as well as he did not get the chance to go out for him. ஒரு பெரிய சக்தி அவனை அப்படியே பிடித்து அவனை எங்கேயோ தூக்கி போட்டுது. A great power was caught him and put him somewhere else. நீங்க பாருங்க, வெளிநாடுகள்ல வேலைக்கு போன அநேகர் வெளிநாடுகள்ல சிறைச்சாலையில நம்முடைய ஆளுங்க கிடக்குறாங்க. Even people those who has gone abroad for the job, they are in the prison, many people of us. அவங்க எங்கேயோ கிடக்குறாங்க. அவங்க எந்த நாட்டிலயோ அவங்க போன இடத்துல ஏதாவது குற்றத்திலேயோ சந்தேகத்திலேயோ பிடிபட்டு அப்படியே வாழ்க்கையை தொலைச்சு போட்டாங்க. They are in suspect or in the criminal, they are being caught and imprisoned there. நான் சென்ட்ரல் ஜெயிலுக்கு போயிருந்தேன். I had been to the central jail. ஒரு பையன் வந்து எனக்கு அட்ரஸ் கொடுத்தான். One boy came and gave me the address. இந்த அட்ரஸ்ல ஒரு லெட்டர் போட்டு நான் ஜெயில்ல இருக்கேன்னு சொல்லிருங்க எங்க வீட்டுக்குன்னு சொன்னேன். So in this address just write a letter, I am being in the jail, just inform them. ஏன் நீ ஜெயில்ல இருக்கிறது தெரியாதான்னு கேட்டேன். I asked him, did not your parents they know about you and the jail? வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது என்னை பிடிச்சிட்டாங்க. While I was going to the job I was caught. நான் வேலைக்கு போனதுதான் தெரியுமே தவிர நான் எங்கிட்டு போயிருக்கேன்னு தெரியாது. இவங்க என்னை பிடிச்சி எங்க வந்து போட்டாங்க, என்ன ஜெயில்ல போட்டாங்க. Only they knew that I was going to the job and they got caught while I was going to the job and put me in the prison. அதனால நீங்க தயவு செய்து இந்த லெட்டர், இந்த அட்ரஸ்க்கு ஒரு லெட்டர் போட்டு இப்படி உன் பையன் ஜெயில்ல இருக்கான்னு சொன்னீங்கன்னா எங்க வீட்ல வந்து என்னை ஜாமீனாவது என்ன செய்வாங்க, ஜஸ்ட் ஜாமீன் எடுப்பாங்க, இல்லாட்டி என்னை வந்து பார்த்து விசாரிக்கிறதுக்காக ஆள் வரும்னு கேட்டான். If you write a letter because I am in the jail, some people will come from my home and they will be taking me bail, at least they will come and visit me. எந்தவித விசாரிப்பும் இன்றி, without any care, வாழ்க்கையிலே நிச்சயம் இன்றி, without any hope in the life, வருங்காலத்தை குறித்த நம்பிக்கை இன்றி, without any hope regarding the future of him, வாலிபத்தை இழந்து, losing all the youth life, வாழ்வை இழந்து, losing all his life, 56 வயது வரை கடந்த ஒரு மனிதனுக்கு திடீரென்று தேவனுடைய வல்லமை அவனை தேடி வந்தது. Suddenly the power of God met him, the man who was for 56 years in the prison. ஒருவேளை நீ என்றைக்கோ செய்த தவறுக்கு சில வியாதி வந்திருக்கலாம். Perhaps you might have done the mistake some days, other you might have got some sickness. என்றைக்கோ நீ செய்த தவறுக்கு சில ஜட்ஜ்மென்ட் You வந்திருக்கலாம். might have got some judgment because you might have done the mistake some days ago. என்றைக்கோ நீ செய்த தவறுக்கு உனக்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். And some judgment may be given and you for the mistake you might have done some days ago. தெரிஞ்சோ தெரியாமலோ நீ செய்திருப்பாய். With knowledge or without knowledge you might have done that. அறிந்தோ அறியாமலோ எதிலையோ நீ சிக்கி இருப்பாய். Without knowing or unknowingly you might have entered something.
ஆனால் பிசாசு உன்னை வகையாய் பிடித்துக் கொண்டான். But the devil also caught you correctly. நீங்க அந்த வசனம் மட்டும் படிங்களேன். Please read that word. 2 ராஜாக்கள் 24 அதிகாரம் 12 வசனத்தில் அவன் புறப்பட்டு போனான், அவனை பிடித்துக் கொண்டான். 2 King 24:12. அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனும் அவன் தாயும் அவன் ஊழியக்காரரும் அவன் பிரபுக்களும் பிரதானிகளும் பாபிலோன் ராஜாவினிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். அவனை பாபிலோன் ராஜா தன் ஆளுகையின் 8ஆம் வருஷத்திலே பிடித்துக் கொண்டான். எப்படி இருக்கும்? இவன் போனா, ஆனா அவனை மொத்தமா பிடிச்சு வச்சுக்கிட்டான். When he went there totally he captured them. அறிந்தோ அறியாமலோ இவன் போய் அங்க போனா, ஆனா அவன் வசமா அவனை பிடிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டான். Knowingly or unknowingly went and sought him that he just caught and captured them. ஆனால் கர்த்தர் முதலாம் நேபுகாத்நேச்சாரை அழித்து, இரண்டாம் நேபுகாத்நேச்சாரை அழித்து, இவனுக்கு சாதகமான ஒரு நபரை அந்த இடத்துல கொண்டு வந்தார். But the Lord God destroyed the first Nebuchadnezzar and the second Nebuchadnezzar and brought a man favorable unto him. நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு எதிரான இருந்த எல்லாரையும் கர்த்தர் அகற்றப் போகிறார். Today I want to tell you whatever the things and the people those who are against you, the Lord is going to remove everything. இதுல இரக்கமே தேவன் பாராட்ட போறது இல்ல. The Lord is not going to show any compassion in this. அந்த எதிராக இருக்கிற அந்த நபர்களை அகற்றினால்தான் கர்த்தர் உன்னை இந்த இடத்துல தன்னுடைய வார்த்தையை அனுப்பி உன்னை உயர்த்த முடியும். Only then the Lord can remove all the people those who are against you. The Lord can send the word of him and just lift you up here. அந்த நேபுகாத்நேச்சார் இருக்கும் வரை உனக்கு விடுதலை கிடையாது. Till the Nebuchadnezzar alive you will not be delivered at all. அந்த நேபுகாத்நேச்சார் மரித்த அடுத்த நாள் ஏவில் மராதாக் பதவியில வந்து The நின்றார். very next day on the day of the death of Nebuchadnezzar evil Merodach came to the ruling. துன்மார்க்கனை உற்று விசாரித்தாயானால் அவன் அங்கே இல்லை. If you also seek about the wicked man he is not there. அவனை அந்த இடத்தை விட்டு கர்த்தர் தூக்கி விட்டார். The Lord God removed the wicked man from that place. உனக்காக கர்த்தர் சிலரை இந்த நாட்களிலே அப்புறப்படுத்த போகிறார். For your sake the Lord is going to take away some people. அது வல்லமை வாய்ந்தவர்களாக இருக்கலாம், It may be the powerful people. விசுவாசிகளாக இருக்கலாம். It may be either believers. உன்னுடைய ஆவிக்குரிய பூமிக்குரிய வளர்ச்சிக்கு தடையா இருக்கிற ஒவ்வொருவனையும் கர்த்தர் தூக்குவார். The Lord God will take away the person those who are also against all the blessings of your earthly as well as earthly blessing and the spiritual blessing. தேவனால் அதை உனக்கு செய்ய முடியும். The Lord can do that for you. அப்படி விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள் Those who பார்க்கலாம். are believing that raise your hand. நான் படிச்சு பார்த்தேன், நேபுகாத்நேச்சாரை தூக்கிட்டு ஏவில் மராதாக்க கர்த்தர் கொண்டு வந்து நிற்பாட்டினார். I read here and saw that the Lord took away Nebuchadnezzar and he placed evil Merodach in that place. முதல் நேபுகாத்நேச்சார் இருந்தாலும் இந்த காரியம் நடக்காது, இரண்டாவது நேபுகாத்நேச்சார் இருந்தாலும் நடக்காது. கர்த்தர் பார்த்தார், டைம் கொடுத்து பார்த்தார், ரெண்டு பேரும் சரியில்லை, ரெண்டு பேரும் எடுத்துட்டார். The Lord gave time to the first Nebuchadnezzar and the second Nebuchadnezzar. They did not work, so the Lord killed them. என்னுடைய வாழ்க்கையில நான் மாத்திரம்தான் சிறைச்சாலையில் இருக்கிறேன் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். No need to think only I am in the under the captivity or in the prison in my எனக்கு life. மட்டும்தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். You no need to consider and count yourself only I have such kind of problems. யோசேப்பு சிறையில் இருந்துதான் அரசால வந்தவன். Joseph being from the prison he came to ruling. அப்போஸ்தலர்கள் சிறைச்சாலையில் இருந்துதான் அவர்கள் ஊழியத்தை துவங்கினார்கள். Even the apostles being in the prison they have started their mission. எத்தனையோ பரிசுத்தவான்கள் சிறைச்சாலையில் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. Many saints are also being found in the prison in the scripture says. பேதுரு சிறைச்சாலையில் கிடந்த மனிதன். Peter was a man he was in the prison. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் கிடந்தவர்கள். Paul and Silas were also imprisoned. அதனால நான் எனக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். So you no need to consider only you are having such kind of life. ஆவிக்குரிய ஜீவிதத்திலே தரங்கட்டு போனவர்களும் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். ஆவிக்குரிய ஜீவிதத்திலே உயர்த்தப்பட்டவர்களும் சில நேரங்களிலே சிறைகளிலே சிக்குகிறார்கள். Even the spiritual people those who are in the low states as well as in the lifted up state they are in the captivity of அந்த prison. ஏவில் மொராதாக்கை கர்த்தர் தான் கொண்டு வந்தார். Only the Lord God brought evil Merodach here. அவனை கொண்டு வந்து தேவன் செஞ்சது நாட்டுல பெரிய சீர்திருத்தம் அல்ல. ஃபர்ஸ்ட் வந்து இந்த யோயாக்கீனை வெளியே கொண்டு வந்தார். After brought him the Lord did not do great reformation in the land. First of all he brought out this Joachim out. எத்தனையோ வருடங்களாக ஒரு மனிதனுக்கு செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு வந்தார். For many years it has been given the artificial breathing to a man. அவன் வந்து கோமா ஸ்டேஜ்லயே கிடந்தான். He was under the coma stage. நீங்க பேப்பர்ல படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். If you have read in the paper you might know that. வருஷ கணக்கா For years எத்தனையோ வருடங்கள் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல கோமாவானா அதுல இருந்து அவனுக்கு வந்து செயற்கை சுவாசம் அளிச்சு அந்த கோமா ஸ்டேஜ்லயே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. In one of the accidents he went into the coma stage for years. He was just giving the artificial oxygen. கடைசில என்ன நடந்தது? Finally what happened? இவன் செத்தா பரவாயில்ல விட்டுருன்னு சொல்லிட்டு அந்த எல்லாத்தையும் புடிங்கி எடுத்துட்டாங்க. Just they removed all the tubes everything they whether he died or பேப்பர்ல not. படிச்சீங்களா? Have you read in that? எல்லாத்தையும் புடிங்கி முடிச்ச உடனே ஆளு எந்திரிச்சு உட்கார்ந்துட்டான்.
So after plucked everything, he stood, sit up. இதுதான் அவனை போராட வச்சிருந்திருக்கு. Only this was made him to struggle. இவன் எடுத்த உடனே கோமா ஸ்டேஜ்ல இருந்து தெளிவாகி பேச ஆரம்பிச்சான். He became clear from the coma stage, he started talking when everything was removed. கர்த்தர் ஒரு போக்கை உனக்கு உன் வாழ்க்கையில உண்டு பண்ண வல்லவர். The Lord God is able to make a way in your life. இவங்க தகப்பன் தான், ஏவில் மரோதாக்கு தகப்பன் தான் நேபுகாத்நேச்சார். Only the father of Evil Merodach is Nebuchadnezzar. ஆனா அவங்கெல்லாம் செய்யாத ஒரு காரியத்தை கர்த்தர் ஒரு ஆளை கொண்டு வந்து செய்ய வைத்தார். But whatever they did not do, the Lord God brought a man and did that. வேலை ஸ்தலங்கள்ல எதிர்ப்புகளை சந்திக்கிறீர்களா? Do you meet opposition in the workplace of you? பிசினஸ்ல போட்டியை சந்திக்கிறீர்களா? Do you meet rival in the business area of you? ஊழியங்கள்ல எதிர்ப்புகளை சந்திக்கிறீர்களா? Do you meet all the opposition? In ஊழியத்துல ministry, குடும்பத்துல எதிர்ப்பை in சந்திக்கிறீர்களா? your family, so do you meet any opposition? எங்கெல்லாம் உங்களுக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலைகள், In whatever, where are the places you are having unfavorable condition? இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்க. Today you catch hold the word of God. உங்களுக்கு சாதகம் இல்லாத ஆளெல்லாம் கர்த்தர் எடுத்துருவார். The Lord God will take away the people they are unfavorable unto you. எழுதி வச்சுக்கோங்க, தேவனுடைய வார்த்தை உண்மையா இல்லையான்னு பாருங்க. So just note down, you write whether the word of God is true or not. ஒன்னு அவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாரு, Either he will transfer him, இல்லாவிட்டா அவனை அந்த பூமியை விட்டு எடுத்து தூக்கிடுவார். or he will take away from the world. அந்த நேபுகாத்நேச்சாரை எடுத்து விட்டு ஏவில் மரோதாக்கை கொண்டு வந்து நிப்பாட்டினார். The Lord God took away Nebuchadnezzar and brought back the Evil Merodach. ஏவில் மரோதாக்கு வந்த உடனே என்ன செஞ்சான் தெரியுமா? Evil Merodach, after he came, what he did, you know? அவன் சிங்காசனத்துல போய் உட்கார்ந்தானோ இல்லையோ தெரியாது, முதல்ல வந்த உடனே இந்த யோயாக்கீனை சிறைச்சாலையில இருந்து வெளியே கொண்டு வான்னு சொன்னான். Whether he sat on the throne or not, first of all, when he came, he wanted to bring out the Joachim out of the prison. இந்த அனாதை போல கிடக்கிற இந்த மனிதனை நோக்கி அவன் தேடி வந்தான். He also came seeking the man who was like an orphan in the prison. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒருவேளை கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்கள் காணப்படலாம். Beloved, you may be in your life in the condition you have been forsaken. In your life. விசாரிப்பற்ற நிலவரத்தில் நீ காணப்படலாம். You may be in the condition nobody care of you. என்ன என்று கேட்க கூட நாதி இல்லையே என்று நீ You எண்ணிக்கொண்டிருக்கலாம். may be thinking no one is approaching me and inquiring me. ஆனால் தேவன் உன்னை விசாரிக்கும்படியாக ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார். But the Lord God will create a situation to inquire you. யாருமே விசாரிக்காமல் அனாதையாக தாய் தகப்பன் இல்லாமல் அந்நிய தேசத்திலே கிடந்த ஒரு மனிதனை நோக்கி தேவனுடைய கட்டளை வந்தது, சிறைச்சாலையிலிருந்து அவனை வெளியே கொண்டு வா. The commandment of God came on a man without anybody, like an orphan, without any care of the parents. He was in the prison. The word of God came and he bring him out of the prison. இதே போலதான் யோசேப்பும் கிடந்தான். Likewise only Joseph was in prison. ஒரு அநியாயமான குற்றச்சாட்டு, He an unrighteous guilty upon him. யோயாக்கீனாவது தவறு செஞ்சு அவன் குற்றவாளியா இருந்தான். Joachim, after doing the mistake, he was in prison. யோசேப்பு எந்த தவறு செய்யாமல் குற்றவாளியாய் மாற்றப்பட்டான். Joseph did not do any mistake. He be changed into a criminal. அவனையும் கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். இங்கே யோயாக்கீனையும் கர்த்தர் வெளியே கொண்டு The வந்தார். Lord God brought Joachim as well as Joseph brought him. முதலாவது அவனை சிறைச்சாலையிலிருந்து வெளிப்பட பண்ணினான். First of all, the Lord brought him out from the prison. இது உன்னுடைய வியாதியின் பிடியிலிருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவதை It காண்பிக்கிறது. shows about the Lord will bring you out from the sickness of you. இருக்கிற நிர்பந்தமான அனாதை சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவது. It shows about the wretched condition where you are from the condition of the orphan. He will bring you out. கைவிடப்பட்ட நிலவரத்திலிருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு The வருவது. Lord shall bring you out of condition from being forsaken. வெளிவர முடியாத பாவ பிடிய பழக்க வழக்கங்களிலிருந்து தேவனால் உன்னை வெளியே கொண்டு வருவது. Only the Lord God himself bring you out from the Satan, the sin which you cannot even மரண know. பிடியிலிருந்து உன்னை வெளியே கொண்டு The வருவது. Lord shall bring you out from the catch of the death. செய்வினை வல்லமைகள் மந்திரவாக்கால் கட்டுகளிலிருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு The வருவது. Lord shall also bring you out from the witchcraft as well as the magic powers. அந்த ஏவில் மொராதாக்கு வந்து 7 காரியங்கள் இவனுக்கு செய்தான். The evil Merodach came and did 7 things. தேவனால் நியாயம் தீர்க்கப்பட்ட மனிதனுக்கு தேவனால் இரக்கமும் கிடைத்தது. Even the man who was punished by the Lord God, he got the mercy from the Lord God. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள். Yes, you believe the word of God. இவ்வளவுதான் முடிந்து போயிருச்சு, 56 வயசு ஆயிருச்சு, இனிமே நான் என்னத்தை சாதிக்க போறேன்னு நீ சொல்லலாம். You can be saying 50 years I am being old, I can't go to achieve anything, it is over everything. நான் பலவீனப்பட்டு போய்விட்டேன், I am become so weak, என் குடும்பம் என்னை விட்டு போய்விட்டது, my family has gone out from me, நான் ஒரு அனாதை, I am an orphan, எனக்கு உதவி செய்ய ஆள் இல்ல, none is there to help me. நான் இந்த பூமியில இருந்து என்ன பயன், What is the use of being living on this earth? நான் இந்த பூலோகத்துல என்னத்தை சாதிக்க What I போகிறேன், am going to offer me in this earth? இப்படியெல்லாம் நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். Likewise you may be considering and counting. பிரியமானவர்களே, அப்படி அல்ல. கர்த்தர் உங்களுடைய வாழ்வையும் செழிக்க வைக்க முடியும். Beloved, it is not so. The Lord can also make flourish your life. ஈசா என்கிற அந்த மரம் வெட்டப்பட்டு விட்டது. The tree called Jesse was cut out. அந்த ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு கிளையை செழிக்க வைத்தவர் தான் நம்முடைய தேவன். Our God is a God. He is also sprout out the branch from the root of the tree
Jesse. அந்த சிறைச்சாலையிலிருந்து கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வந்தார். From that very same prison the Lord brought him out. எந்த வல்லமை உன்னை பிடித்து வைத்திருக்கிறதோ அதிலிருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவார். Whatever the power which caught you, the Lord want to bring you out from there. இரண்டாவது அவன் தலையை உயர்த்தினான். Secondly, he lifted up his head. அவன் சூரிய வெளிச்சத்தையே பார்க்காம கிடந்த ஒரு He மனுஷன். was a man, he did not even see the sunlight. அவனுக்கு தலையை உயர்த்தணும்னு சிந்தையே He கிடையாது. did not give any mind to just lift up his head. அவன் தலையை எப்படி உயர்த்த முடியும்? How could he lift up his head? அவன் மனுஷனால் ஜட்ஜ்மென்ட் பெற்றவன் மாத்திரமல்ல, தேவனாலும் ஜட்ஜ்மென்ட் பெற்றவன். Not only he was a man received the judgment from the man, he was got the judgment from even God. நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. One thing you should understand. மனிதனால் நீங்கள் நியாயந்தீர்க்கப்பட்டால் பரவாயில்லை. If you are being judged by the man, it is all right. தேவனால் நீ நியாயந்தீர்க்கப்பட்டால் உன் கதி முடிந்து போனது. Your life will be finished or you will be finished if you are being judged by the Lord. ஆனாலும் கூட இரக்கமுள்ள தேவன் கடைசி நாட்களில் அவனை வெளியே கொண்டு வர சித்தமானார். Even though the merciful God want to bring him with the last life of him to out. அவனுடைய தலையை, குற்றவாளியின் தலையை உயர்த்தினார். The Lord God lifted up the head of the criminal. அந்த பானபாத்திரக்காரனுடைய தலையை உயர்த்தின தெய்வம். And the Lord God lifted the head of the cupbearer. தானியேலுடைய தலையை உயர்த்தின தேவன். The Lord God lifted the head of Daniel. யோசேப்பின் தலையை உயர்த்தின தேவன். The Lord God lifted the head of Joseph. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய தலையை உயர்த்தின The தேவன். Lord God lifted the heads of Shadrach, Meshach and Abednego. இன்றைக்கும் தம்முடைய ஜனத்தின் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். Even today he is also as God to lift up the heads of his people. அந்த எரேமியாவிலே நாம் பார்க்கும் பொழுது When we read about the Jeremiah, 52ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே Jeremiah chapter 52 verse 32, அவனோடு அன்பாய் பேசினான். he did speak kindly to him. 38 வருஷமா For 38 long years, அவன்கிட்ட யாருமே அன்பா பேசல. none of them did speak unto him kindly. இன்னைக்கு மனைவிமார்கள் எல்லாம் விசாரிங்க, You just inquire about all the wives. உங்க புருஷர்கள் எல்லாம் அன்பா பேசுறாங்களான்னு. Whether all your கல்யாணத்துக்கு husbands முன்ன இருங்க, நீங்க ஸ்பீடா போறீங்க. கல்யாணத்துக்கு முன்னால அன்பா பேசினாருன்னு சொல்லுவாங்க. If you inquire about the wife, whether your husbands are speaking kindly and you, before the marriage they did speak kindly unto us. புருஷனை கேளுங்க, Just inquire all the husbands. கல்யாணத்துக்கு முன்னால என்னை விடாம நச்சரிச்சான்னு சொல்லுவான். They'll be saying, before the marriage, she was kindly talking unto me. இன்னும் ஒரு சிலர் விசாரிச்சா, If you inquire some others, கல்யாணமாகி ஒரு 3 மாசம் நல்லா வாழ்ந்தோம் அப்படிம்பாங்க. after the marriage for 3 years we lived happily. இந்த யோயாக்கின் சொன்னானே, நான் 3 வருஷம் 10 நாள் நான் அரசாட்சி செய்தேன். This Joachim said, so only 3 months and 10 days I reigned. அதுக்கு பிறகு After that, சிறைச்சாலைக்கு போயிட்டான். he got me into the prison. அதுக்கு பிறகு உங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? After that, how was your life? உன்னைய பார்த்தா பிடிக்கல, If they see you, they don't like. நீ பேசினா பிடிக்கல, If you talk, they don't like. நீ கிட்ட வந்தா பிடிக்கல, If you come near, they don't like. நீ சாப்பாடு செஞ்சு வச்சா பிடிக்கல, If you cook any food, they don't like. உன் முகத்தை பார்த்தாலே பிடிக்கல, If they see your face, they don't like. நீ வீட்டுக்குள்ள வந்தாலே பிடிக்கல. If you come inside the house, they don't like. இதானே Isn't it so? இதுதான் நடந்துச்சு. Only this was happened. ஒரு பையன்ட்ட கேட்டா, நீ ஏன்பா இப்படி எல்லாம் தப்பு பண்ணனா? என்னை யாருமே நேசிக்கவே இல்ல. So I inquired a boy, what did you do all the mistake? None loved me. உன்னை யாருமே நேசிக்கலன்னா நீ ரோட்ல போறவனை நேசிக்க ஆரம்பிச்சிருவியா? So if you don't, nobody love you means will you love the person who the passerby? ஒரு பெண்ணை கேட்டா, என்னப்பா ஏமா நீ இப்படி தாறுமாறா போயிட்டேன்னு என்னைய வீட்டுல அப்படி கடிச்சு கொதர்னாங்க. அந்த பையன் கடிக்கல, இனிமே கடிப்பான். So why did you go like this? Do mistake when I inquired a girl, she said, so none of them just talk me kindly, they were also biting and குடும்பங்கள் சீரழியறதுக்கு காரணம் அன்பான பேச்சு இல்ல. Because you don't know to speak kindly, the families are being destroyed. நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும், ஆனா பச்சையான உண்மை அதுதான். It may be somewhat different than you, but it is a truth what I say. அவனோட அன்பா பேசுறதுக்கு 38 வருஷமா ஒருத்தர் இல்ல. அவன் அப்படி ஒரு அனாதை போல அன்புன்னா என்னங்கிறதுக்கு ஏங்கி கொண்டிருந்த ஒரு ஆள். He was a man, he was longing for the love. None of them did speak kindly and he for 38 long years. இன்னைக்கு பிள்ளைகளை கேளுங்க, பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்க கெட்டு போயிடக்கூடாதுன்னு இவங்க போலீஸ் மாதிரி இருப்பாங்க. So the parents will be acting like the police because the children should not be corrupted away. ஆனா இந்த பிள்ளைங்க என்ன நினைச்சுக்குது, இவங்க ஒரிஜினல் போலீஸ்னு நினைச்சிருது. But the children what they are thinking, they are original police. நீ திருடனா இருந்தா நீ ஒரிஜினல் போலீஸ பார்த்து பயப்பட தான் வேண்டியிருக்கு. If you are a thief only, you have to just get afraid by seeing the original police. அதனால இவங்க எங்க குடும்பத்தை பேரை கெடுத்துருவானோன்னு இவங்க ஒரிஜினல் போலீஸாவே மாறிட்டாங்க. யூனிஃபார்ம் மட்டும் தான் போடல. So only the parents, they are not even wearing only the uniform. They because the children will be corrupted their family's name, so they become original police. இந்த பிள்ளைகளுக்கு அன்புன்னு சொன்னா நம்ம மேல அப்படியே சிரிச்சு பேசுறது, பின்னால வரைக்கும் வந்து பஸ் ஏத்தி விடுறது, இதுதான் அன்புன்னு நினைக்குதுங்க. The children what they are thinking only love me, they are just laughing and talking with them and till the bus stand they are coming and just அது ஏமாத்துற வஞ்சிக்கிற அன்பு. that is a deceiving love.
அன்புல கடிந்து கொள்ளுதல் உண்டு. There is also rebuke in the law. அன்புல சிட்சை உண்டு. There is punishment in the law. நான் சிரிச்சு பிரசங்கம் பண்ணேன்னா நீ ஒருத்தனும் பரலோகம் போக மாட்ட. If I also laugh and preach, mean none of you will go into heaven. ஆமா உண்மையே. நான் ஜோக் அடிச்சு நீங்கள் எல்லாரும் அமுக்கி குலுக்கி கொடுங்கள் ஹல்லேலூயா சொல்லுங்கள் எல்லாரும் நாம் பரலோகம் இப்பொழுது நாம் கால் எடுத்து வைப்போம் ஒருத்தனும் போக மாட்டான். So if I also laugh and say just you also press together and you just shake together and give means if I laugh mean none of you will go. பிரசங்கம் கேட்கும்போதே பாதி தோல் உரிஞ்சிரணும். So when you hear the message half of your skin should be removed. ஆத்துமாவையும் கணுக்களையும் உருவ குத்தி அதை பிச்சு எடுக்கிறது தான் பிரசங்கம். So the message is only piercing through the soul and the joint and dividing into two. அப்படிதானே? கரெக்ட் தானே? எபிரேயர்ல சொல்லி இருக்கு. அது கணுக்களையும் கட்டுகளையும் உருவ குத்தி அது அப்படியே ஆபரேட் பண்ண உள்ள போகும். பிரசங்கம் கேட்கும் பொழுது போதக சிட்சையே ஜீவ வழி. The fruits of instructions are the way of life. It will go inside and just pierce through the joints and marrow. பட்டர் போட்டனா நீ பட்டர் தான் போட்டு அவ்வளவுதான் நீ இங்க தான் உட்கார்ந்திருப்ப. If I put butter means only you will be applied butter and be here. இங்க அது சிபிஎம்ல அந்த ஸ்கீமே கான்செப்டே கிடையாது. There is no concept in CPM here. அந்த சாஃப்ட்வேர்ல அந்த டிஸ்கே கிடையாது அந்த ஸ்கீமே கிடையாது. There is no scheme or disk in this software. நீ இருந்தால் இரு போனால் போய் கொண்டே இரு. Either you want to be here or go. இப்படி தான் நாங்க பேசி பழகி இருக்கோம். Only we have the practice of speaking likewise. இங்க பாருங்க அன்பா பேசுறதுக்கு ஆளே இல்ல. Yes, see, the none was ready to speak kindly unto him. இந்த ராஜா அவனிடத்துல அன்பா பேசினான். This king speak unto him kindly. அவனுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு என்னைய நேசிக்க ஒரு ஆள் இருக்கா. He was just astonished, is there anybody that பிரியமானவர்களே உங்களை நேசிக்க ஒருவர் இருக்கிறார் அவர்தான் இயேசு. Beloved, there is a person to love you, he is Jesus Christ. நேபுகாத்நேச்சார் செத்து போனான். உன்னை விரோதித்ததான சத்துருவை கொன்று போட்டு உன்னை நேசிக்கிறதான ஒரு நபரை அவர் எழுப்பி கொண்டு வருகிறார். Nebuchadnezzar, one who hated you, the enemy, the Lord killed and just brought another man to love you. அவன் பழைய பாம்பு அவனை அழிச்சிட்டாரு. இப்போ உன்னோட அன்பாய் பேசுகிற ஒரு நேசர் இருக்கிறார். So he is an old serpent, the Lord God destroyed. There is also a beloved to talk to you kindly. நீங்க கொஞ்சம் அன்பா பேசி பாருங்க வாழ்க்கையில எல்லாருமே சீர்பட்டுவாங்க. If you speak little kindly, everybody will be right in their life. ஒரு சிலர் அன்பை வந்து தவறா பயன்படுத்திக் கொள்வார்கள். Some people are making use the love wrongly. நீங்க எப்படி இருக்கிறீங்க? How are you? பாருங்க அவனை யாருமே பேசல. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் அவன்ட அன்பாய் அந்த ஏவில் மரதா கூப்பிட்டு உட்கார்ந்து பேசினான். This none of them that did speak unto him kindly. This evil Marduk just talked unto him kindly on the day. அவருடைய ஆசனங்களுக்கு மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி அதுல போய் உட்காருன்னு சொன்னான். So after being he just brought him out from the prison, he did speak unto him kindly, as well as he made him to sit with the thrones above the thrones of the Babylonian king. நீங்கள் யோசித்து பாருங்க. Just you think it over. உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைய போகிறது? How is your life is going to be set? யோசேப்பை அவனை சிங்காசனத்தில் கொண்டு வந்து கர்த்தர் உட்கார வைத்தார். The Lord God made Joseph to sit in the throne. தானியேலை கர்த்தர் சிங்காசனத்தில் கொண்டு வந்து உட்கார வைத்தார். The Lord God made Daniel to sit in the throne. அவர் எளியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறவர். The Lord God takes the poor man from the dust. சிறியவனை குப்பையிலிருந்து எடுக்கிறவர். He is taking the needy from the dunghill. அவனை பிரபுக்களோடு உட்கார வைக்கிறவர். He is making him to sit with the noble people. மகிமையான சிங்காசனத்தில் கொண்டு போய் அமர வைக்கிறவர். He is also making him to sit with the glorious throne of him. அவனுடைய ஆசனத்தை எல்லாருடைய ஆசனத்தை காட்டிலும் உயர்த்தி வைத்தான். The Lord God he lifted the throne of him above all the thrones of others. அங்க இருந்த பாபிலோன் மாகாண ராஜாக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. என்னடா இவன் ஜெயிலில் இருந்து இவனை தூக்கி கொண்டு வந்து எம்மோடு கூட உட்கார வச்சிட்டானேன்னு சொல்லி. So all the other kings from the kingdom of the Babylon, they were astonished because he has lifted the throne with the others. இது மேஜிக் அல்ல. இது பிரசங்கத்துக்காக சொல்லப்படுற ஒரு எழுச்சியின் வார்த்தையும் அல்ல. This is not magic, this is not the emotional word for the sake of இந்த வார்த்தையை நீ விசுவாசித்தால், இந்த பாதையிலே நீ போய்க் கொண்டிருந்தால், இந்த வாக்குத்தத்தம், இந்த வாழ்வின் அனுபவம், இந்த வசனம் உன்னுடைய வாழ்க்கையிலே பலிக்கும். If you believe the word of God, if you are also passing through the same path of the word of God, the promise will also just carried out in your life. அவனுடைய சிறையிருப்பின் வஸ்திரத்தை மாற்றினான். He changed the government of the prison government. 38 வருஷமா ஒரே யூனிஃபார்ம்ல கிடந்த ஒரு ஆள் அவன். He was a man for 38 long years, he was wearing the prison government. அவன் ராஜான்னு சொல்ல முடியுமா? Can we call him as a king? நான் ஒரு ராஜகுமாரன் சொல்ல முடியுமா? Can we call him as a prince of? எனக்கு ஒரு தேசம் இருந்ததுன்னு சொல்ல முடியுமா? Could he say I got a kingdom? அவனுக்கு ஒரு Dress போட்டுருந்தாங்க. He was given a dress. அது அந்த ஆயுள் தண்டனை கைதிகளுக்கு எல்லாம் ஒரு Dress எல்லா ஜெயில்லயும் இருக்கு பாத்திருக்கீங்களா? Even in all the prisons they will be given a separate dress for the life sentence prisoners. சாதாரண கைதிகளுக்கு வீட்ல இருந்து Dress கொடுக்கலாம். Ordinary prison they will be ordinary prisoner they will be given the dress from the house. தண்டனை கைதிகளுக்கு அவங்க தான் Dress கொடுக்கறாங்க. Only for the people those the prisoners under the judgment they will be giving. நான் சென்னை சென்ட்ரல் ஜெயில்ல போயிருக்கும்போது when I had been to the Chennai central jail அங்க நீங்க போனீங்கன்னா இந்த ஆயுள் கைதிகளுக்கு எல்லாம்
ஒரு Dress போட்டுங்க. So for all the lifetime prisoners, they'll be given the separate dress. அவங்க Dress அந்த Dressல நம்பர்லாம் இருக்கும். And they'll be having a separate government as well as number on that. அவங்கள பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் இவங்க எல்லாமே ஆயுள் கைதிகள். Seeing that, easily we can identify them, they are the life sentence people. நான் சாட்சி சொன்னேன். I gave the testimony. எனக்கு முன்னால ஒரு ஆயுள் கைதி சாட்சி சொன்னார். So in front of me or before me, another prisoner gave the testimony. ஒரு கொலை கேஸ்ல சண்டனை பெற்று உள்ள வந்து அவர் உள்ள ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் பெற்று பரிசுத்தாய் பெற்று உள்ள சாட்சியா என்ன செய்றான்? கைதி இன்னைக்கும் கைதி தான். அன்னைக்கு வெளிய வந்துட்டானே தெரியல. அன்னைக்கு அவன் கைதி உள்ள இருந்து சாட்சி சொல்றான், கர்த்தர் என்னை ரட்சித்தார். After he attended a murder case, he went inside the prison. Being inside the prison, he was say and he just gave the testimony there. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. How it would be? அவன் ஒரு ஹாஃப் டிராயர் போட்டு ஒரு ஷர்ட் அவனுக்கு கொடுத்திருக்காங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு 100-150 பேர் இருப்பான். அவங்க எல்லாம் சூப்பர்வைசர் மாதிரி சுத்திட்டு இருப்பாங்க அங்க. They will be just roaming like they will be having hundreds of people likewise we are in the white dress or something and they will be roaming like supervisor. அவங்க தான் சாப்பாடு எல்லாம் பரிமாறுவாங்க. They used to supply the meals. அவங்க தான் அங்க எடுபடி வேலை ஃபுல்லா செய்யறது யாரு? மேனேஜர் மாதிரி சுத்திட்டு இருப்பான். எல்லாம் யாரு? ரொம்ப டீசென்ட்டா இருந்த மாதிரி இருக்கும் டிராயர் போட்டா. ஆனா அவனை பெரிய பெரிய ஜெயில் அதிகாரிகள் எல்லாம் கூப்பிட்டு அதை செய் இதை செய்ன்னு சொல்லுவாங்க. இவங்கள பார்த்தானா இந்த லோக்கல் கைதி எல்லாம் நினைச்சுவான், பயப்படுவான். So with seeing them, the local prisoners will be getting afraid because all the officers they will be giving all the works to them, they will be assigning all the works. இவனை அழைத்து அவனுடைய சிறையிருப்பின் வஸ்திரத்தையே இந்த ஏவில் மொராதாக் மாத்திட்டான். So calling him evil Moradok changed the garment of the prison government to him. எப்படி இருக்கும் பாருங்க. Just you think it over. இந்த ஹாஸ்பிடலுக்கு போனாலே யூனிஃபார்ம் மாத்திடுறானே. Even if they go to the hospital, they are changing the uniform. ஹாஸ்பிடலுக்கு போய் ஆபரேஷன் அப்படி இப்படின்னாங்கன்னா உடனே போதும் ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு நைட்டி மாதிரி ஒண்ணு மாட்டி விட்டுறான். So if you go to the hospital, if you want to go for the operation whether male or female, like a nightie they are giving you. அப்படிதானே? So எல்லாம் மாட்டிட்டாங்க, ஒரே மாதிரி கிடக்க வேண்டியதா எல்லாருமே. They all you have to lie down like same. நல்ல ஜெபம் பண்ணு சோகமாயிரும் நீ அங்கெல்லாம் போகாதன்னு சொல்லி தர்றோம். So even though you pray well, you no need to go there means. தெய்வீக சுகத்துல நில்லு கர்த்தர் உன்னை சுகமாக்குவார்னு சொல்றோம். If we say so that if we stand on the divine healing, the Lord will heal you. யோசிச்சு பாருங்க. Just think it over. இவனுடைய சிறையிருப்பின் வஸ்திரத்தை அவன் மாற்றினான். The Lord God changed the garment of the prison of him. அவனுடைய வஸ்திரங்களை மாற்றினால்தான் அவனுடைய வாழ்க்கையை மாறினதுக்கு அடையாளம். Only then if his garments being changed, his status also changed. அவனுடைய லைஃப் மாறிடுச்சுன்னு அர்த்தம். His life is changed. யோசேப்பினுடைய வஸ்திரம் மாற்றப்பட்டது. The garment of Joseph was changed. ஆதியாகமம் 41:14 பார்க்கும் பொழுது When we read Genesis 41:14, யோசேப்பை உடனே அழைத்து கொண்டு வந்து அவனுடைய வஸ்திரங்களை மாற்றினார்கள். immediately Joseph was being called and changed the garment of him. பிரதான ஆசாரியனாகிய யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக கர்த்தருக்கு முன்பாக நின்றான். The high priest Joshua, he was standing wearing the filthy dress in front of God. சாத்தான் அவனை தீங்கு செய்ய அவனுக்கு வலது பக்கத்திலே நின்றான். The Satan was standing in the right side of him to do evil. சிறையிருப்பின் வஸ்திரம் இருந்தால் சாத்தான் உன் பக்கத்துல நின்று கொண்டே இருப்பான். If you are having the dress of the captivity, the Satan will be standing beside you. தோல்வியிலிருந்து வெளியே வந்தாலும் தோல்வியின் சுவடு உனக்கு இருக்க கூடாது. Even though if you come out from the failure, you should not have the heat of the failure. சிறைச்சாலையிலிருந்து நீ வெளியே வந்தாலும் சிறைச்சாலை வஸ்திரம் உன் மேல இருக்க கூடாது. Even though if you come out from the prison, you should not have the garment of the prison in you. அடுத்து ஆறாவது அவனுக்கு என்ன செய்தான் தெரியுமா? 6:3 what he did unto him, you know. என்னுடைய சமூகத்திலே நீ நித்தமும் போஜனம் பண்ணலாம்னு சொன்னான். Every day you can have your meals in my presence. நீங்க போய் பாருங்க, ஜெயில்ல ஒரு நாள் உட்கார்ந்து சாப்பிட்டு பாருங்க. Just you go to the jail and eat one day. உங்களுக்கு சாப்பாடு எப்படி கொடுக்கறான்னு பாருங்க. So how they are supplying the meals to you, see. அத கரெக்ட்டா இத்தனை கிராம்னு நினைச்சுவான் அளந்து கொடுப்பான். They will be measuring this much gram they will be giving. ஒரு சிலருக்கு கொஞ்சம் வசதி உள்ளவங்க வெளிய இருந்து சாப்பாடு வரும். For some well of people they will be getting meals from outside. நான் ஜெயில்ல சொன்னனே சாட்சி சொல்ல போயிருந்தபோது So when we got me to the central jail to give the testimony, முடிஞ்ச உடனே நம்முடைய சபை சார்புல பிரியாணி வழங்கப்படும்னு சொன்னாங்க. At the end of that, on behalf of our church, we are going to supply you the biryani. அந்த ஜெயில்ல இருந்தவெல்லாம் ஆளுக்கு ஒரு அலுமினிய பிளேட்டை தூக்கிட்டு ஒருத்தனை தள்ளிட்டு வந்து விழுந்து வரிசையில எழுந்திட்டான். பிளேட்டை பிடிச்சு நிக்கிறான். All the prisoners, those who are in the jail, they were also pushing each other, having the aluminum plate, they were standing in the queue. ஸ்டேஜை ஒட்டி ஒரு பெரிய கயிறு கட்டினாங்க. There was also a big rope tied near the stage. இப்பொழுது உங்களுக்கு பிரியாணி வழங்கப்படும். Now the biryani will be பாருங்க, அந்த ஒரு நேர சாப்பாட்டுக்கு அவன் அந்த அலுமினிய பிளேட்டை தூக்கிட்டு ஓடி வரான் பாருங்க. திட்டுன்னு ஓடி வரான். அவன் பிளேட்டை போய் ரூம்ல இருந்து தூக்கிட்டு ஓடி வரான். So for one time meal, they were also just carrying the plate, their plate from their room and coming here. யோசிச்சு பாருங்க. Just think it over. நான் ஸ்டேஜ்ல நின்னு அழுதுட்டேன். ஐயோ கர்த்தாவே, யார் பெத்த பிள்ளையோ ஒரு நேர சாப்பாட்டுக்கு என்ன செய்றான், இப்படி அலமோதுறானே உள்ள கடந்து. Being on the stage, I just cried over by seeing those conditions. நம்ம யோசிச்சு பாருங்க. Just you think it over. வீட்ல சாப்பாடு அப்படி கொட்டுறோம்.
Yes, we are throwing the meals out. வெளியே தூக்கி எறிறோம். We are wasting that out. வேண்டாம் எனக்குன்னு ஸ்ட்ரைக் பண்றோம். We are striking that no need any meals. வீட்ல ஸ்ட்ரைக் பண்ணிட்டு வெளியே போய் சாப்பிட்டு வந்துறான். So we are striking at home and going out and eating. என்னெல்லாமோ பண்றான் தில்லுமுள்ளு வேலைங்க. They are all doing all the mischief. இன்னைக்கு சாப்பாடை எவ்வளவு அலட்சியம் பண்றோம் தெரியுமா? How much we are despising the meals, you know. உங்க வீடுகள்ல நீங்க வேஸ்ட் பண்ற சாப்பாடை ஒரு ஏழைக்கு கொடுத்தா அவன் ஒரு 4 நாள் நல்லா உட்கார்ந்து சூடு பண்ணி சாப்பிடுவான். Whatever the meals you are wasting in your house, if you give to the poor people meal, they will be. நம்ம ஆளு இது கெட்டு பூசணம் பத்தி நான் குப்பையில போடுவேனே தவிர ஒரு ஏழை கூட நினைச்ச மாட்டேன், கொடுக்கவே மாட்டேன். But our people are saying, I will not give in to any poor, even though it wastes, and I will put it in the dust. Even ministry same concept தான். Even in the ministry, it is the same concept is applied. அவங்க வந்து வேஸ்ட் தான் பண்ணுவாங்களே தவிர யாரும் கொடுக்க மாட்டாங்க. They will be only wasting, they will not give to any. தன்னுடைய சமூகத்துல உட்கார்ந்து போஜனம் பண்ண அவனுக்கு அருள் செய்தான். He also granted him to sit with him to eat in front of him. மேவிபோசேத் ஒரு நொண்டியான ஒரு மனிதன். Mephibosheth was a lame man. அவனுக்கு தாவீது தன்னுடைய சமூகத்துல உட்கார்ந்து சாப்பிட அவனுக்கு அருள் செய்தான். David granted unto him to sit with him to eat. யோபு சொல்லுகிறான், Job says, தாய் தகப்பன் இல்லாதவன் என் பந்தியில சாப்பிடாம நான் ஒரு நேரம் கூட சோறு சாப்பிட்டது கிடையாதுன்னு I சொல்றான். have never eat simply meals without and even the orphans I ate. யாராவது ஒரு யோபு இங்க இருக்கானா அந்த சிவகாசி சர்ச்சில்? Is there any at least one Job in Sivagasi church? மிஸ்ஸஸ் ஜோபு இருப்பாங்க. Mr. Job will be. ஆனா ஜோபு இருக்கானா? Mr. Job is here. ஒரு யோபு இருக்கானா? தாய் தகப்பன் இல்லாதவன் என் பந்தியிலே புசியாமல் நான் ஒருவனாய் என்றைக்காவது நான் ஆகாரத்தை புசித்ததுண்டா? வாசிங்க அந்த வசனம். யோபுல அவங்க சொல்றான் பாருங்க, அநாத பிள்ளைங்க என் கூட சாப்பிடாம நான் ஒரு நாள் கூட சாப்பிட்டது கிடையாது. 30 இருக்குல்ல, அப்ப இதை நிறைவேற்றி காட்டுங்க எல்லாரும். வாசிங்க 31:17. தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ? என்னைக்காவது நான் அப்படி சாப்பிட்டிருக்கேனான்னு கேக்குறான். He's asking, either any day could I have eat without the fatherless? பக்கத்து வீட்டுல அக்கா வீட்டு இருந்தா கூட கதவு பூட்டிட்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுவாமா. Even the neighbor serves the eldest house means they'll be just closing there, she'll be disturbing. நான் இதே பாதையில போனவன். I have also gone through the same path. Once upon a time நானும் இப்படி போயிருக்கேன். Once upon a time I have also gone through the same path. இப்படி எல்லாம் ஒதுக்கப்பட்டவனா இருந்தேன். I was also a man rejected. யோசிச்சு பாருங்க. Just to think it over. அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்த அநாதை போல கிடந்த மனுஷனை இவன் தன்னுடைய போஜனத்துல வந்து உட்கார்ந்து சாப்பிடுன்னு சொன்னான். Such kind of man, he was also did not have anything, he was like an orphan, he made him to sit with him on his table. காணியாட்சிக்கு புறம்பான நம்மை ராபோஜனத்துல கொண்டு வந்து பங்கெடுக்க வைக்கிறார். The Lord God, may we were also strangers of the commonwealth, made him to eat with the நித்திய communion. ஜீவனுக்கு பங்காளியா நம்மை மாற்ற வைக்கிறார். He is making us a partakers of the everlasting life. நம்மில் எத்தனை பேர் அந்த கர்த்தருடைய பந்தியை சரியான விதத்துல பயன்படுத்துறோம்? How many of us are using correctly the communion? அந்த கால் இல்லாத மேவிபோசேத் அந்த தாவீதோடு போஜனம் பண்ணினான். The lame Mephibosheth he ate with David. கடைசியாக Finally, அந்த எரேமியா 52:34 நாம் பார்க்கும் பொழுது, when we read Jeremiah 52:34, அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய மரண நாள் பரியந்தமும் அவனுடைய செலவுக்காக பாபிலோன் ராஜாவினால் கட்டளையான அனுதின திட்டத்தின்படி அனுதினமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டு வந்தது. இப்பொழுது கடைசி அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னா, மரண பரியந்தம் அவனுடைய தேவைகளை அந்த ராஜா சந்தித்தான். The king also met all the expenses of him till the death of him. இன்னைக்கு अनेகருக்கு ஒரு क्वेश्चन. Today many of them they are having a question. நம்முடைய முடிவு எப்படி இருக்கும்? How shall my end? கடைசி வரைக்கும் நம்முடைய குடும்பத்தார் நம்மளை கவனிப்பாங்களா? Till the last end, whether my family members take care of me or not. இப்பமே நம்முடைய பிள்ளை நம்மளை கவனிக்க மாட்டேங்கறானே, இனிமே கடைசி காலத்துல நம்மளை இவங்க செய்வாங்களா? Even now my son is not taking care of me, till my last day will he take care of me. இப்பமே நம்முடைய நிலவரம் கைவிடப்பட்ட நிலவரம் போல இருக்கு. கடைசி வரை நம்ம வண்டி ஓடுமா? So even now my state is like being forsaken till the last life shall I life. யோபு எல்லாத்தையும் இழந்துட்டான்னு உடனே அவங்க மனைவி சொன்னாங்க, நீ ஏன் உயிரோட இருக்க, செத்து போன்னு சொன்னா. When Job lost everything, his wife said, so why do you live, why can't you die? எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. How it would be, just think it over. ஆவிக்குரிய ஜீவியத்துல இன்னைக்கு கடைசி வரை நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்குங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருக்கு. All are having a question, how shall be our spiritual life in the spirit in our till the end. ஆனால் உன்னை அழைத்த தேவன் உன்னை கடைசி வரை நடத்த வல்லவர். But the Lord God who call you is able to lead you till your last life. சங்கீதத்துல சொல்லி இருக்கிறது, இந்த தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். In Psalms it has been said about this, Lord God will guide us till our death. 48ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்துல, இந்த தேவன் சதா காலங்களிலும் உண்மையுள்ளவர், இவர் மரண பரியந்தம் நம்மை நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். This God is faithful for
forever and ever. He is our guide till our death. உன்னை அழைத்த தேவன் கடைசி வரை உன்னை நடத்தவும், உன்னை பாதுகாக்கவும், உன்னை பராமரிக்கவும், உன்னை நிலைநிறுத்தவும், உன்னை மகிமையான சிங்காசனத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் அவர் வல்லவர். The Lord God, one who called you, is also able to lead you and guide you till the last days of your என்னை life. மரணபரியந்தம் அவர் நடத்துவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிடுவார். Those who believe that he is able to lead or guide me till the death, close your eyes and kneel down. அந்த குறிக்கப்பட்ட நாளில் யோயாக்கீமுக்கு விடுதலை அளித்த தேவன் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை சந்திக்கும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். On the particular day, the Lord God set free Joachim. He is also come here to set you free in a day. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believing that? தேவன் சொன்னால் அதை செய்யக்கூடிய தேவன். If the Lord God said when he is able to do so. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற எல்லாரும் கண்களை மூடுங்கள். Those who believe the word of God, let us all close our eyes. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிடுங்க. Those who are believing the word of God, close your eyes and kneel down. என்றோ செய்த தவறு அவனுடைய வாழ்வை சீரழித்து விட்டது. The mistake which has been done long back, it has destroyed his life. உங்களில் அப்படிப்பட்ட நிலவரத்தில் எத்தனை பேர் காணப்படுகிறீர்கள்? How many of you are being in the same state of him? அறியாமையுள்ள காலங்களில் நான் செய்த தவறுகள், The mistake which I have also done in the innocent of my days. புத்தி இல்லாத நாட்களில் நான் நடந்து கொண்ட விதங்கள், The mistakes which I also walked with the days where I don't have any என்னுடைய knowledge. வருங்காலத்தை சூன்யமாக்கி விட்டது. It has made my future into nothing. என்னுடைய வாழ்க்கையை சீரழித்து விட்டது. It has destroyed my life. என்னுடைய சரீரத்தை கெடுத்து விட்டது. It has corrupted my body. இன்றைக்கு நான் பிசாசினால் தாக்கப்பட்டிருக்கிறேன். Today I am being attacked by the devil. இன்னைக்கு வியாதியினால் நான் தாக்கப்பட்டிருக்கிறேன். Today I am being attacked by the disease. இன்னைக்கு பொல்லாத வல்லமையினால் நான் தாக்கப்பட்டிருக்கிறேன். Today I am being attacked by the evil powers. இன்னைக்கு நான் கைவிடப்பட்ட ஒரு அனாதை போல Today காணப்படுகிறேன். I am like an orphan being forsaken. எத்தனை பேர் இப்படிப்பட்ட அறிக்கையில் இருக்கிறீர்கள்? Today how many of you are being just found under this statement? எனக்கு மீட்பு இல்லை, I don't have any redemption. எனக்கு இருக்க இரக்கம் இல்லை, I don't have any mercy. எனக்கு யாரும் தயவு பாராட்டுவார் இல்லை, None is ready to show favor to me. என்னை தூக்கிவிட ஆள் கிடையாது, There is no person to lift me up. எனக்கு கை கொடுக்க ஆள் இல்லை. There is no person to give me hand to help. இப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலவரத்தில் இருக்கிறவர்களே, உங்களுக்கு தான் இந்த வார்த்தை அனுப்பப்படுகிறது. People those who are under the wretched condition, this word is sent unto you. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. I was astonished. ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு ஒண்ணுமில்ல ஃபைனல் இவ்வளவுதான் சொல்லி போன ஒரு மனிதனை கர்த்தர் 56 வயசுல வெளியே கொண்டு வந்துட்டார். After getting the judgment, only his life was this much. He is considered, and when the Lord God brought him out at the age of 50. தேவனே கைவிட்டார் என்று உன்னுடைய உள்மனது சொல்லுகிறது. அப்படி அல்ல. அந்த சூழ்நிலையிலும் நான் உனக்காய் கிரியை செய்வேன், நான் உனக்காய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர் கடந்து வந்திருக்கிறார். Even the inner soul of you tells you, even the Lord God forsaken you, but the Lord God says, I am alive and I am forever, I have come for you. மரித்தேன், சதா காலங்களில் நான் உனக்காக ஜீவிக்கிறேன். நான் உன்னை மரண பரியந்தம் உன்னை நடத்துவேன். நீ அனாதை அல்ல. என்னுடைய அனாதி தீர்மானத்தில் உள்ளவன், என்னுடைய அனாதி தீர்மானத்தில் உள்ளவள். இமை பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்க இரக்கங்களினால் மறுபடியும் உன்னை நான் சேர்த்துக் கொள்வேன். என்றைக்கோ நான் செய்த தவறுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய கொடிய தண்டனையா? என் வாழ்வில மீட்பே கிடையாதா? இதுதான் முடிவா என்ற கேள்வி உனக்கு பல நாள் எழும்பிக் கொண்டிருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நீ நியாய தீர்ப்பின் உச்சகட்டத்தில் நீ நின்று கொண்டிருந்தாய். எனக்கே இந்த பிரசங்கம் பண்ணும்போது ஆச்சரியமா இருக்கிறது. நான் அவனை கலட்டி தூக்கி எறிந்து விடுவேன், அவன் புத்திர சந்தானமற்றவன், அவனை நான் அனாதையாக்குவேன் எல்லாம் சொல்லிட்டு கடைசி நேரத்தில் நான் இரக்கமுள்ள தேவன்கிறதை நிரூபிக்கிறதுக்கு அவனை வெளியே கொண்டு வந்து விட்டார். ஆமென். இன்றைக்கும் அதே இரக்கமுள்ள தேவனுடைய வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது. ஓ, உன் பிள்ளையை நோக்கி தேவனுடைய இரக்கத்தின் கரம் நீட்டப்படுகிறது. அந்த ஏவில் மொராதாக் மூலமாக கிரியை செய்த தேவன் இன்றைக்கு உனக்கு சகாயமான ஆட்களை கர்த்தர் உன் வாழ்வில் எழுப்புவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உன் குடும்பத்தில் உனக்கு சகாயமான நபரை எழுப்புவார். ஊழியத்திலே உனக்கு சகாயமான ஆட்களை எழுப்புவார். ஹல்லேலூயா. தொழிலில் உனக்கு சகாயமான ஆட்களை எழுப்புவார். உன் பிசினஸ்ல உனக்கு சகாயமான வழிகளை கர்த்தர் திறப்பார். ஹல்லேலூயா. தேவனால் அது கூடும். ஆமென். உனக்கு எதிராக இருக்கிற வல்லமையை முடிவுக்கு கொண்டு வருகிறார். ஓ, உனக்கு சாதகமான வழிகளை கர்த்தர் திறக்க போகிறார்.
ஆமென். உன்னோடு யாரும் அன்பாய் பேசவில்லையே என்று நீ பின்வாங்கி போக வேண்டாம். என்னை விசாரிக்க ஆள் இல்லையே என்று நீ எண்ண வேண்டாம். உன்னோடு அன்பாய் பேசுகிற ஒரு அன்புள்ள தேவன் இருக்கிறார். அவர் முடிவு பரியந்தம், உலகத்தின் முடிவு பரியந்தம் அவர் உன்மேல் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். கடைசி பரியந்தமும் கூட இருப்பேன் என்றார். கடைசி பரியந்தமும் கூட இருப்பேன் என்றார். அதை இடைவிடாமலே பதை கமல் நிற்பேன், பதை கமல் நிற்பேன். கடைசி பரியந்தமும் கூட இருப்பேன் என்றார். கடைசி பரியந்தமும் கூட இருப்பேன் என்றார். அதை நம்புவேன், இடைவிடாமலே பதை கமல் நிற்பேன், பதை கமல் நிற்பேன். கடைசி பரியந்தமும் கூட இருப்பேன் என்றார். கடைசி பரியந்தமும் கூட இருப்பேன் என்றார். கடைசி பரியந்தம் கூட இருப்பேன் என்றார். கடைசி பரியந்தம் கூட இருப்பேன் என்றார். ஹல்லேலூயா. ஆமென். உன் சூழ்நிலையை மாற்ற அவரால் முடியும். உன் தலையை உயர்த்த அவரால் முடியும். எல்லா ஆசனங்களுக்கும் மேலாக உன்னுடைய ஆசனத்தை உயர்த்த அவருக்கு முடியும். உன் சிறைச்சாலை வஸ்திரத்தை மாற்ற அவருக்கு முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை போஷிக்க அவருக்கு வல்லமை உண்டு. உன்னை மரண பரியந்தம் அவர் நடத்துவார். பயப்படாதே. உன் முடிவு மகிமையாய் மாறும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவனுடைய தாய் ஏதோ ஒரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு அவள் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது. ஆனால் கர்த்தர் இவனை வெளியே கொண்டு வந்தார். உன்னோடு கூட சேர்ந்த எத்தனையோ பேர் வாழ்க்கை முடிந்து விட்டது. ஆனால் கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். ஆமென். எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள்? நீ அவரை நம்பினால் கெட்டு போக மாட்டாய். அவரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. உன் தலையை உயர்த்தக்கூடிய நாட்கள் நெருங்கி விட்டது. உன் ஆசனத்தை உயர்த்தக்கூடிய நாட்கள் வந்து விட்டது. கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்துவார். உன் தாய் தகப்பன் கைவிட்டாலும், உன் புருஷன் மனைவி, உன் பிள்ளைகள், உன் பெற்றோர்கள் கைவிட்டாலும், உன்னை கடைசி பரியந்தம் நடத்தக்கூடிய தேவன் ஒருவர் உண்டு. இந்த தேவன் சதா காலங்களிலும் கடைசி பரிய மரண பரியந்தம் உன்னை நடத்துவார்.